நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மிளகாயும் லைட்டாக வதங்கணுங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. ஆல்ரெடி சிக்கன் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமலே நீர் விடும், ஓகேவா? அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வீட்டு மசாலா தூளுங்க. வீட்டு மசாலா தூள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்மளே வீட்டில் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எலுமிச்சப்பழ சாறு கொஞ்சோண்டு பிழிஞ்சிட்டு அப்புறம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.